ஏய் பாப்பா, கண்ணை திறந்து பாரு. ஒன்னும் இல்ல. பயப்படாத. நான் இருக்கேன். நான் எப்போதுமே கூட இருப்பேன். உன்னை பார்த்துப்பேன். மெதுவா கண்ணை திறந்து பாரு. பயப்படாத. தாராமா, தாரா, தாரா. அப்பா. எத்தனை சத்தமா கொடுக்க, நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா. சே, இன்னும் அவன் சொன்ன வார்த்தை, அவன் கண்ணு, அதை வச்சே வந்துட்டு இருக்கோமே. என்னம்மா? ஒன்றும் இல்லப்பா. என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆஃபீஸ் ஒர்க் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா, வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு டீ போட்டு தட்டுமாப்பா, குடிக்கீங்களா? இல்லம்மா வேண்டாம். அப்பா கடையில குடிச்சிட்டு தாம்மா வந்தேன். உங்க அத்தை ஃபோன் போட்டா. அப்பா மறுபடியும் மாப்பிள்ளை வீடா? வேண்டாம்ப்பா. இந்த தடவை நல்லபடியா உங்க அத்தை விசாரிச்சுதாம்மா இது பண்ணியிருக்கா. நீ வேலைக்கு போறதுக்கு பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? வீட்டுல எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கலாமா? வாங்கப்பா. அப்பா கண்டிமா. ஏப்பா, போன தடவை நடந்ததுல நான் செம்ம கடுப்பா இருக்கேன்ப்பா. இப்ப வேண்டாம் சொன்னா கேளுங்க. அந்த மாதிரி ஆகாதுமா. நீ அப்பாவை நம்பு. என்னைக்குன்னு சொல்ல அன்னைக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கே வர சொல்லிடலாம். அப்பா ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்கப்பா. பரவாயில்லம்மா, சண்டே அன்னைக்கு வர சொல்லு. வீட்டுல நீ ஃப்ரீயா தானே இருப்ப, அப்ப பாத்துக்கலாம். யோசிச்சு சொல்றேன்ப்பா. 2 பேத்துக்கு ஜாதக பொருத்தம்லாம் நல்லா இருக்குமா. அந்த வரன் கண்டிப்பா முடிஞ்சிரும் பாரு. பாரா. என்னப்பா? யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன? இல்லப்பா. இருந்தா அப்பா கிட்ட சொல்லிருமா. சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்ப இந்த பையனை ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லுமாமா. சரிப்பா. எதை பத்தியுமே பயப்படாத தங்கம். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என் மவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராஜகுமாரனே வருவான். அந்த ராஜகுமார என் பொண்ணு அப்படியே மகாராணிய விட அதிகமா தாங்குன்னு தாங்குவான். நீங்க என்னைய நல்லா பாத்துக்கிறீங்கல்லப்பா, அந்த மாதிரியா? அதை விட அதிகமா. உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகலிரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. என்னடி ஆபீஸ் முடிஞ்சு வந்துட்டியா? ஆமாப்பா, வெங்க பிஸ்னஸ் மீட்டிங்ட்டு வெளில போயிட்டாங்க. வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு வரலையா? ஆமாம், அவங்க பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டாங்க. செம்ம டயர்டாக இருக்குடி. கவலைப்படாத, ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துடும். உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கா காவியா, தேங்க்ஸ். இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படணுமா? இனி மாதிரி பேசாமல் ஊர் சுற்றலாம்ல. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது காவியா. அதுவும் நான் தனியாவா, பயந்தே செத்து போயிடுவேன். சரி அப்போ ஏன் கூட வா. இல்லடி, உனக்கும் எனக்குலாம் செட் ஆகாது, வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு நான் கிறிஷ் கூடயே போய்க்கிறேன். உனக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ கல்யாணம் முடிஞ்சு கிறிஷ் கூட போகிறேன்ட்டு அவனையே டிபெண்ட் பண்ணி இருக்கடி. ஏம்மா தாயே, உன்னோட பேச்சுக்கே நான் வரல. ஆல்ரெடி ஆஃபீஸில் அவ்வளோ வேலை பார்த்துட்டு டயர்டாக வந்திருக்கேன். இதில் நீ கேர்ள்ஸ் உமனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காத. நீ அப்படி இருக்கியா? இருந்துக்கோ. நான் இப்படி தான். ஆமாம், எப்போ ஊருக்கு போகிற? இன்னும் 2 நாளில். ஆமாம், உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் உண்மைக்குமே இல்லையா? ஏச்சே, பாய் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுப்பா. ஏன் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லி இப்போ அப்பா அங்கே போய் என்னைய வெளியில் விட்டுட்டாங்க. இதுவே நான் லவ் பண்ணி அந்த பையன் டாக்ஸிக்காக இருந்து, இல்லை நீ தனியாலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு என்னை கொடுமைப்படுத்திட்டாம்னா எதுக்குடி? லவ்லாம் பண்ணிடாதம்மா. உன் டார்ச்சர்லேருந்து ஒரு பையன் தப்பிப்பான். ஆமாம், உன் ஆள் வீட்டில் பேசிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? இப்போ வர முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க ஓகே சொல்கிறதுக்கு. அவங்க ஓகே சொல்லனா சொல்லுவாங்கடி. ஓகே சொல்லனா என்ன பண்ணுவ சொல்லு. கிறிஷ் உனக்காண்டி வீட்டை விட்டு வந்துருவானா? அவங்க அப்பா அம்மா யாருமே வேண்டான்ட்டு. பதில் சொல்டி. பதில் சொல்லாம அமைதியா இருக்க. என்னமோ காதல் அது இதுன்னு பேசுன, இப்ப பதில் சொல்லு. எனக்கு தெரியல. எனக்காக எப்படி இவ்வளோ நாள் வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு வருவாங்க சொல்லு. ஓ, அப்பா அம்மா ஓகே சொல்லனா 2 பேரும் பிரிஞ்சு போயிருவீங்க. இதுக்கு இத்தனை வருஷம் லவ் வேற. ஏன்டி நல்லா இருந்த இனி இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் ரூமுக்கு போறேன் போ. பதில் தெரியாம தப்பிச்சு ஓடி போகாதடி. நல்லா யோசிச்சு முடிவெடு. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு வந்தது ஏன் தப்பா? ஏன் மண்டியை எப்படி குழப்பி விட்டால? உருகி 10 வருஷம் 8 வருஷம்னு லவ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பேபி எங்கள் வீட்டில் ஒத்துக்கல பேபி, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம் பேபின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இதுக்கு எதுக்கு லவ் பண்ணுறாங்க? நல்ல வேலை காவியா, நீ தப்பிச்ச. என்னாச்சுடி? எதுக்கு அவசரமா ஃபோன் போட்டு வர சொன்ன? சும்மாதான். என்னது சும்மாவா? இப்பவே நீ பார்த்தே ஆகணும்னு ஃபோன் போட்ட. நான் எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன ஆச்சுமா? பேபி நீ என்னை விட்டுட்டு போயிருவியா? ஏன்டி இப்படி கேட்க? உங்க வீட்ல ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? ஒத்துக்க வைக்கிறது தானமா என்னோட வேலை. நான் ஒத்துக்க வச்சிருவேன். சப்போஸ் ஒத்துக்கலன்னா கடைசி வரை முட்டியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவ நீனு? என்ன பண்ணணும்? எனக்காக உன்னோட அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவியா? சொல்லுடா.
அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராதுடி. நான் வீட்ல பேசி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கூட்டு வருவேன்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல. ஆனா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா உனக்கு எப்படி இப்படிலாம் தோணுது? காவியா தானே ஏதோ பேசி உன் மனசை குழப்பி விட்டுருக்கா சொல்லு. அவளுக்கு என் மேல அப்படி என்னடி கோவம்? என்னையும் பிரிக்கிறதுலே குறியா இருக்கா? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுடா. என்ன பண்ணுவ நீனு? நீ விட்டுட்டு போயிருவியா? போக மாட்டேன். உண்மைக்கே நீ விட்டுட்டு போக மாட்டல்ல? போக மாட்டேன்டி. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஏன் இத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? பயமா இருக்கு. மித்த எல்லாரையும் மாதிரி எங்க வீட்டில் ஒத்துக்கலாம், அதனால நம்ம பிரிஞ்சிடலாம்னு நீ சொல்லிடுவியோண்டு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராதுமா. நீ இல்லைன்னா கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுடா. அது எனக்கே தெரியும் டி. ஓவரா திங்க் பண்ணாத, பாசிட்டிவா நானு சரியா? ம். என்னையாலையும் நீ இல்லாம இருக்க முடியாதுமா. சும்மா உங்ககிட்ட சண்டை போடுவேன், பிசி பிசின்னு சொல்லிட்டு இருப்பேன், உங்ககிட்ட ஒழுங்கா டைம் கொடுக்க மாட்டேன். ஆனா நீ இல்லாம என்னையால இருக்க முடியுமா சொல்லு? கண்டிப்பா முடியாதுடி. பாதம் தாங்கி நெஞ்சில் பதியாமல் போவேனோ, உன் பன்னீரச்சில் ருசியை எறியாமல் போவேனோ, உன்னுடலை உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ, உன்னுடலை உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ, உன் அங்கம் எங்கெங்கும் உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழ்வேனோ, என் உரிமை நீதானோ. இங்க எதுக்கு நீ வந்த? நானும் என் பொண்டாட்டி செத்துட்டோமா இருக்கோமான்னு பார்க்க வந்தியா, இல்ல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேன்? ஏன்னா என்கிட்ட கோவப்படுற? அது நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. நான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் உன்னை எவ்வளோ தூரம் பார்க்க பேச ட்ரை பண்ணேன், நீ தான் பேசல, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். இங்க பாரு, மோனிஷா வர்றதுக்குள்ள ஒழுங்கா வீட்டை விட்டு வெளில போயிரு. அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, ஆஃபீஸில் முக்கியமான வேலைலாம் இருக்குது. அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாலும் எனக்கு கிறிஷ் கால் பண்ணிடுவான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அதான் உங்க சொத்து பத்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டல. இப்போ எதுக்கு நீ தேடி வந்திருக்க? லூஸ் மாதிரி பேசாதண்ணா. ஆதி ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சு கேட்குறேன், இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத. நீ இப்போ வருவ, அடுத்து உங்க அம்மா வருவாங்க. அவங்க உனக்கும் அம்மா. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறமே எப்படி அவங்கள என்னையால அம்மாவா நினைக்க முடியும்? உங்க கௌரவத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நீ கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்னும் கொல்ல ட்ரை பண்ணல, நான் மோனிஷாவை. அவளும் நானும் வேற வேறையா சொல்லு? இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு தான் நான் மட்டும் உயிரோட இருந்திருப்பேன்னா என்ன? அண்ணா ப்ளீஸ், முடிஞ்சு போனதை பற்றி பேசாத. இப்போ எதுக்கு நீ பார்க்க வந்த? அண்ணா எப்போதுமே நம்மளோட பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் நம்ம செய்வோம்லண்ணா அனாதாசிரமத்துக்கு. இந்த வருஷமும் நீ கூட வேணா, நான் மட்டும் தனியாக செய்ய போகிறேன் ப்ளீஸ்ண்ணா. நீயும் உங்க அம்மாவும் போயிட்டு வாங்க. அதனால எங்கேயும் வரல. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் தான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதி ப்ளீஸ் போயிரு. அண்ணா அம்மா பண்ணது தப்பு தான்ண்ணா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு நான் என்னண்ணா பண்ணேன்? நீ ஏன்னா ஒதுக்கி வச்சிருக்க? உன்னை விட்டா எனக்கு யாருன்னா இருக்கா? காசுலாம் இருக்குல்ல அதி, அது கூட போய் இருப்போம். அதி ப்ளீஸ், என் முன்னாடி இப்படி மூஞ்சி வச்சுட்டு பாவமா நிக்காத. நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் என்னோட ஒய்ஃப் கூட இருப்பேன். நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வெளியில போறோம் அதி. ஏன்னா இப்படி பண்ற? எப்போதும் நீயும் நானும் தானே ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். இப்பெல்லாம் என்னன்னு தெரியலண்ணா, எனக்கு ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்குண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆதி நீ என்ன சொன்னாலும் என்னால முடியாது. இங்க பாருடா, நானும் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டா 2 நிமிஷத்துக்கு முன்னுக்குட்டி நீ பிறந்த, அதனாலதான் உன்னை அண்ணேன்னு மதிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா மூஞ்சி அடிச்சு உடச்சிருவேன் பாத்துக்கோ. உனக்கு ஏன் தான் நான் வந்து அண்ணனா பிறந்தனும்? இந்த குடும்பத்துல பிறக்காம இருந்தாலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். இனிமேல என் மூஞ்சிலே முடிக்காது அது, வெளியில போ. இப்பதான் ஏதோ நானும் மோனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழசெல்லாம் மறந்துட்டேன். அதுவும் அவ எப்போ உன்னைய பார்த்தாலும் அப்பத்துல இருந்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு பழைய விஷயம்லாம் தெரியணும், எனக்கு மறந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட பழைய விஷயம்லாம் என்னால சொல்ல முடியுமா சொல்லு? இனிமேல் தயவு செய்து அவ மூஞ்சில கூட முழிக்காதா அது. அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அந்த ஆஃபீஸ் போகாதான்ட்டு. அவ தான் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு அங்க வந்தாதி. எனக்கு அங்க அனுப்பவே எனக்கு இஷ்டம் இல்ல. அம்மா அவளை பார்த்தா இல்ல நீ அவளை பார்த்தா என்னாகும் ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டு இருக்கேன் ஆதி. எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ண முடியும்னா ப்ளீஸ் அவளை அந்த வேலையை விட்டு வெளியில அனுப்பிடு. அண்ணா ப்ளீஸ் ஆதி. உன்கிட்ட இப்படி பேச எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்காது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன்னைய பார்த்து பேசினா கண்டிப்பா அம்மா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆதி. அவங்க என்னையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனா மோனி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆதி. இனிமேல் எனக்கு ஓடி ஒளியவும் இடமே இல்லை ஆதி. ப்ளீஸ் ஆதி, எங்களை சந்தோஷமா இருக்க விடு. சரிண்ணா, இனிமேல் கண்டிப்பா நான் உன் முன்னாடி வரவே மாட்டேன். மோனிஷாவையும் சீக்கிரமா வேலையை விட்டு அனுப்பிச்சுடுறேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீ ஃபாரின் கூட போயிரு. ஃபாரின்லாம் போக முடியாது ஆதி, இங்கதான் இருப்பேன். இது மோனிஷாவோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. எங்களோட கடைசி ஆசை நாங்க அவங்க வீட்டுல குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்ட்டு. அதுக்காக தான் நான் மோனி எங்க வச்சிட்டு இருக்கேன். சரி.